கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் நவரத்னா கம்பெனியான நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் நால்கோவில் வேரியஸ் நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதற்கான ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். நால்கோ நேஷ்னல் அலுமினியம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய கொராப்புட் டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்து இதனுடைய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இதில் தான் வந்து பேராமெடிக்கல் மற்றும் சூப்பர்டென்ட் பணியிடத்திற்கான நோட்டீஸ் தான் வந்து இதில் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபார்மசிஸ்ட், நர்ஸ், எம்எல்டி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது பிஎஸ்சி ஜியாலஜி, ஐடிஐயில் வேரியஸ் ட்ரேட் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான பல்வேறு பணியிடங்கள் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர்டென்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 37 வேக்கன்சி இருக்குது. 37 வேக்கன்சியில் வந்து ஆங்கூரில் வந்து 28 வேக்கன்சியும், தாமன்ஜோடியில் வந்து 9 வேக்கன்சியும் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்திருந்தால் போதுமானது. அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27. ஏஜ் லிமிட்டுக்கான கட் ஆஃப் டேட் 21 ஜனவரி 2025, அதாவது அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். சரிங்களா? இதில் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங், அதாவது ஃபார்மசிஸ்ட், நர்சஸ் இந்த பணியிடம்னா டைரெக்டாக நீங்கள் வந்து போயிட்டு உங்களுக்கு ஜாபு தான். ஆனால் சூப்பர்டென்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 18 மாதம் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். 12 மாதங்கள் ப்ளஸ் 6 மாதங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து வேரியஸ் பேமெண்ட் ஸ்கேலில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது ஸ்டைஃபன் மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ணுவாங்க சூப்பர்டென்ட் பணியிடங்களுக்கு. ஆனால் ஃபார்மசிஸ்ட்டு, நர்சஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஜாபு தான். சரிங்களா? சூப்பர்டென்ட்லேயே வந்து ஆப்ரேட்டரில் 226 வேக்கன்சி இருக்குது. ஆங்கூரில் 160, தாமன்ஜோடியில் 66 வேக்கன்சியும் இருக்குது. மினிமம் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் 2 வருடம் எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஃபிட்டர் ட்ரேட் இதில் ஏதாவது ஒரு ட்ரேடு வந்து முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்கும் அதுதான். இதுவும் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாபு. சூப்பர்டென்ட்டில் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் 73 வேக்கன்சி. இதில் ஃபிட்டர் ட்ரேட், அதாவது 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் ஃபிட்டர் ட்ரேட் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அடுத்தது எலக்ட்ரீஷியனை பொறுத்த வரைக்கும் 63 வேக்கன்சி. எலக்ட்ரிஷியன் ட்ரேடு முடித்திருந்தாங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 48 வேக்கன்சி. இந்த பணியிடத்திற்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ட்ரேடில் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் படித்திருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். சூப்பர்டென்ட்டில் ஜியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. இதற்கு பிஎஸ்சி ஜியாலஜி முடித்திருந்தாங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா? சூப்பர்டென்ட்டில் ஹெச்இஎம்எம் ஆப்ரேட்டரில் 9 வேக்கன்சி இருக்குது. 10th முடிச்சு ஐடிஐயில் எம்எம்வி அல்லது டீசல் மெக்கானிக் ட்ரேட் முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். ஹெவி வெஹிக்கிளுடைய டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்இஎம்எம் ஆப்ரேட்டர். அடுத்தது மைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் மைனிங் இல்லைனா மைனிங் இன்ஜினியரிங் முடித்திருக்காங்க, மைனிங் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னா எலிஜிபிள். மைனிங் மேட் 15 வேக்கன்சி இருக்குது. இதற்கும் மைனிங் மேட் 10th முடிச்சுட்டு மைனிங் மேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா எலிஜிபிள். மோட்டார் மெக்கானிக்கில் 22 வேக்கன்சி இருக்குது. மோட்டார் மெக்கானிக் ட்ரேடு முடித்திருந்தாங்கன்னா எலிஜிபிள். அடுத்தது ட்ரெஸ்ஸர் கம் ஃபஸ்ட் எய்டர் டபிள்யூடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஜாபு தான், உங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது. டபிள்யூடி கிரேடில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜாயின் பண்ணிடுவீங்க. அதாவது 27,300 ரூபா. அதில் 3% வந்து இன்க்ரிமெண்ட். மேக்ஸிமம் வந்து 65,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேல்ரி பே வந்து இருக்கும். சரிங்களா? இதில் 5 வேக்கன்சி இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ட்ரைனிங் வந்து ட்ரெஸ்ஸர், ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை டிஸ்பென்சரிலேயோ வந்து ட்ரெஸ்ஸராக ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் அல்லது டிஸ்பென்சரி யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். சென்ட் ஜான் ஆம்புலன்ஸ் இஷ்யூ பண்ண ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேடு 3 பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி. உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 29,500 ரூபா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு சேல்ரி. 10th அதுக்கப்புறம் +2ல் சயின்ஸ் குரூப், அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் மினிமம் 2 years இருக்கக்கூடிய லெபார்ட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். அதே மாதிரி 1 year வந்து கண்டிப்பாக
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லையோ இல்லை ரெப்யூட்டட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவுமே வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஜாபு தான், ட்ரைனிங்கோ வேறு எதுவும் கிடையாது. இந்த ரெகுலராக டைரெக்டாக இருக்கக்கூடிய ட்ரைனிங் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பணியிடங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 35 வயது தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நர்ஸ் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 29,500 ஸ்டார்ட் ஆகும். 7 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 2, எஸ்சியில் 1, எஸ்டியில் 2, ஓபிசியில் 1, இடபிள்யூஎஸில் 1 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 10th முடிச்சுட்டு +2ல் சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு ஜென்ரல் நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரி ட்ரைனிங் 3 வருடம் முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள், அல்லது டிப்ளமோவோ அல்லது பிஎஸ்சி நர்சிங்கோ முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அதே மாதிரி 1 வருடம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரேட் 3ல் வந்து 6 வேக்கன்சி இருக்குது. 29,500 70,000 வரைக்கும் சேலரி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா தமன்ஜோடியில் தான் இருக்குது. யூஆரில் 3, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசியில் 1 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் வேக்கன்சி இருக்கிறதுனால எந்த கேட்டகரி கேண்டிடேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஈவன் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு +2ல் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் வந்து இதற்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 35 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஜாப்பு தான், எந்த விதமான ட்ரைனிங்கும் கிடையாது. எந்தெந்த இடத்துல ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த காம்ப்ளெக்ஸில் தான் உங்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். இன்கேஸ் வந்து வேறு இடத்துல அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா வேரியஸ் இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போவாங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும், கம்பெனியோட அடுத்தடுத்த நியூ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸையும் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுவாங்க. கம்பெனி ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் டு கம்பெனி சிடிசி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நான் சூப்பர்னன்ட் சொன்னேன் இல்லையா, சூப்பர்னண்ட்டுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு 12 மாதத்துக்கு உங்களுக்கு 12,000 ரூபாய் அப்படின்ற லெவலில் வந்து சில பணியிடங்களுக்கு இருக்கும். அதாவது இதில் கொடுத்துருக்கக்கூடிய லேபு ஆப்ரேட்டர், ஃபிட்டர், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், HEMM ஆப்ரேட்டர், மைனிங் மேட், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங் இருக்கும். 12 மாதத்திற்கு 12,000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 12,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்தது உங்களுக்கு வந்து 15,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து ஃபஸ்ட்டு 12 மந்த்ஸுக்கு 15,000 ரூபாயும், அடுத்து இருக்கக்கூடிய 12 ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 மந்த்ஸுக்கு வந்து 15,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ஆப்ரேட்டிவ் ட்ரெயினிங் JOT அந்த கோர்ஸுக்கு அந்த ஜாபுக்கு மட்டும்தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜாபுக்கெலாம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு 12 மந்த்ஸு, அதில் 12 மந்த்ஸுக்கு ஒவ்வொரு மாதமும் 12,000 ரூபாய் சேலரி. ரிமைனிங் இருக்கக்கூடிய பணியிடங்கள் ஓகேங்களா, இது தவிர்த்து இருக்கக்கூடிய பணியிடமான ஃபார்மசிஸ்ட்டு, நர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஜாபு தான். சரிங்களா? உங்களுக்கு எந்த விதமான ட்ரைனிங்கும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்டோர்லேயோ இல்லை அவுட்டோர்லேயோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து நால்கோ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ், அது மாதிரி உங்களுக்கு போனஸ், கம்பெனியில் வந்து எப்போலாம் வந்து உங்களுக்கு டர்ன் ஓவர்ஸ் அதிகமாகுதோ அப்போலாம் வந்து இன்சென்டிவ்ஸ், போனஸ் இந்த மாதிரியான லம்சம் அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. கம்பெனியோட ரூல்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் கம்பெனி படி உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் DA, HRA இந்த மாதிரி எல்லா விதமான அலவன்சஸ் மற்றும் பேமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையிலே வந்து சென்டரும் உண்டு. சரிங்களா? சென்டர்ஸ்லாம் எங்கெங்கே அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சென்டர்லேயும் வந்து சென்னையிலேயும் போயிட்டு எக்ஸாம் எழுதலாம். டோட்டலாக 100 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மார்க்கு. 120 நிமிடங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். MCQ வந்து ஒவ்வொரு கரெக்டான கொஷின்ஸ்க்கும் ஒரு மதிப்பெண் கொடுக்கும். சப்ஜெக்ட் பேப்பர் 60%, ஜென்ரல் அவேர்னஸ் 40% உங்களுக்கு வந்து இருக்கும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் நீங்கள் எழுதலாம். நால்கோவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு 3 நாள் முன்னாடி வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான இதுவும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப்பில் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அதனுடைய ஆன்சர் கீ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து
அதில் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, உங்களுடைய மதிப்பெண்ணை. சீரியல் நம்பர் 1 to 10 வரைக்கும் இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான். 11 to 14 ஓகேங்களா, இதில் வந்து நர்சஸ், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன் எல்லாமே வந்துடும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிபிடியும் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் இருக்கும், ட்ரேடு டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா, இதில் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் அதே சேம் தான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் இருக்கும், 120 நிமிடங்கள். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மதிப்பெண். அது வந்து 60% ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40% இப்படி டெஸ்ட்டு நடந்துடும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய வெயிட்டேஜ் வந்து 60%, ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40% அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டேஜ் பிரிச்சுப்பாங்க. பிரித்து அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மெரிட் வந்து அரைவ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து கம்பெனியுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் அல்லது போர்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டில் மெடிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஜாபு. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதில் இருக்கிற வேகன்சி இந்தந்த இடத்துல, ஆனால் வேறு எங்கேயாவது வந்து ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டேபிள்லேயே பார்த்தோம் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி அப்படின்றது கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அந்தந்த வேகன்சி அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா, அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரிசர்வேஷன்ஸ்லாம் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் டிஓபிடி ஆர்டர் படியும் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டான ஃபார்மெட்டில் இருந்திருக்கணும். அதே மாதிரி கரெக்டான கம்பெனி அத்தாரிட்டி வந்து சைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா, அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நால்கோவுடைய ப்ராஜெக்ட்டுக்கு லேண்டு கொடுத்தவங்களுக்கும் ஸ்பெஷல் கன்செஷன் ஏஜ்லேயும் உண்டு, கன்சிடரேஷன்லையும் உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், லேண்டு கொடுத்தவங்க, இன்டர்னலாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மோடில் வேணால் நீங்கள் வந்து பே பண்ணலாம். இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸு. டைரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நால்கோவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான NALCOINDIA.com அப்படின்னு சொல்லிட்டு nalcoindia.com வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கேரியர் நால்கோ சூப்பர்னண்ட் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் 2024-25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் வந்து 1 by 1 ஃபில் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ், என்னென்ன டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த்தோடைய சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா வந்து 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து காமிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான கம்பெனி அத்தாரிட்டிகிட்ட வாங்கின ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட், காஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லைனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான எலிஜிபிள் ப்ரூஃபு. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் காமிக்கலாம். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு நீங்கள் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, வேறு ஏதாவது வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ வந்து சாஃப்ட் காப்பி ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். சைனுமே வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்னையிலையும் இருக்குது. சென்னை, டெல்லி, மும்பை, இந்த விசாகப்பட்டினம், கொல்கத்தா இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நம்ம சென்னையே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு எது நியர்பை இல்லைனா உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த சாய்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சரிங்களா, பேமெண்ட் பே பண்ணுறதுமே வந்து உங்களுக்கு 21 ஜனவரி 2025 நீங்கள் வந்து பே பண்ணிடணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து சிஸ்டத்தில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும் பொழுது ஃபீட் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போது அதற்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் வச்சுருக்கணும். சரிங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும் பொழுது அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 21/1/2025. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு முடிச்சிருக்கிறாங்க, அதாவது ஃபார்மசிஸ்ட்டு, நர்சஸ், லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லை பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, நன்றி.